அன்பானவர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இட்லி கடை அப்படின்ற படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து தனுஷ், சத்யராஜ், பார்த்திபன், சமுத்திரகனி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தனுஷ் ஏகே நடிக்கல, வாழ்ந்திருக்காரு. அப்புறம் வந்து இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வேலை செய்கிறார். வெளிநாட்டில் வேலை செய்கிற தனுஷ் வந்து கதை சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த அதுவும் எப்படி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வாய்ஸ் ஓவரில் ஆரம்பிக்குது. அவங்க அப்பா ராஜ்கிரனும் அம்மாவும் வந்து ஊரில் இட்லி கடை நடத்துகிற மாதிரியும், இவர் வந்து இட்லி கடை அப்போ சின்ன வயசுலேருந்து காலேஜ் படிக்கும்போது இட்லி கடை நிறைய இடத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு, பிஸ்னஸ் பண்ணலாம், ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் சொல்லுவார். ராஜ்கிரனும் ஒத்துக்க மாட்டார். அது சரி வராது அப்படின்னு சொல்லுவார். உடனே இவர் அப்போது இவரும் என்னென்னோ சொல்லுவார். ஆனால் இவரோட கனவுகளுக்கெல்லாம் அப்பா ஒத்து வர மாட்டார். சரி பிள்ளை ஆசைப்பட்றானே அப்படின்ட்டு ராஜ்கிரண் வந்து இவர் ஒரு முறை வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறத வந்து, சரிப்பா உனக்கு அதான் பிடிக்கும் அப்படின்னா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவார். உடனே அப்புறம் இவர் மெட்ராஸ் போய் அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் நல்லா இதுவாகி அங்கே வந்து இவரோட முதலாளி சத்யராஜ் வந்து அவரோட மகளை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்க இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அண்ணன், அந்த கல்யாணம் பண்ணிக்க பொண்ணோட அண்ணன் வந்து அருண் விஜய்க்கு வந்து இவன் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவன், இவனுக்கு நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வெறுப்பில் இருப்பார். சத்யராஜ் சொல்லுவார், இவன் இவன் வந்ததுக்கப்புறம் 15% நம்ம கம்பெனி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து இவன் வந்து எனக்கு அப்புறம் நீ தான் பார்த்துக்குவ, உனக்கு வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இவர் இருப்பார் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அருண் விஜயும் பிஸ்னஸ் மைண்டில் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடறான். அப்போ அந்த நேரம் பார்த்து இவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் வந்து இந்த மாதிரி அப்பா இறந்துட்டார் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. வந்து காரியம் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் அப்போ சொந்த ஊருக்கு போகிறாரு. போனப்போ அவர் பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அவங்க அப்பா 3 மணிக்கு போய் எழுந்து போய் இட்லி சுட்டது அந்த கடையில், அதை இவர் சின்ன பையனாக இருக்கும்போது ராஜ்கிரண் கூடவே போய் கடையை பார்த்துக்கிட்டது, லீவு நாளில் கடையை பார்த்துக்கிட்டு கடையில் சர்வீஸ் பண்ணது எல்லாம் ஞாபகம் வருது. கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னோடனே இவர் ஃபாரின் போகிறது இன்னும் லேட் ஆகுது. உடனே ஃபாரின் போகிறது லேட் ஆன உடனே இவர் வந்து அந்த டைமில் யோசிக்கிறாரு, நாம் வந்து இட்லி கடையை இங்கே அப்பா நடத்தின இட்லி கடையை அப்பா ஞாபகமாக இங்கேயே நடத்தணும் அப்படின்ட்டு, அதே இட்லி கடையை நடத்தணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா மாதிரியே 3 மணிக்கு எழுந்து கடைக்கு போய் 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கடைக்கு போய் இட்லி கடையை எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து மாவாட்டி தான் எங்களுக்கு இட்லி சுட்டு கொடுப்பாங்க. எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி அவரும் மாவாட்டி இட்லி சுட்டு எங்கள் அம்மா எங்களுக்கு, அவரு ஊருக்கு மொத்த ஹோட்டலுக்கே ராஜ்கிரண் வந்து இட்லி சுட்டு கொடுக்குறாரு. மாவில் இட்லி சுட்டு கொடுக்கும்போது ஓகே இட்லி சாம்பார் சட்னி வைக்கிறாரு. அப்புறம் இதுக்கு நடுவில் வந்து எதிரில் பரோட்டா கடை வச்சுருக்கிற சமுத்திரக்கனி வந்து, இந்த கடையை நான் 7 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன், எனக்கு கொடுத்துரு அப்படின்றாரு. இல்லை இது எங்கள் அப்பாவோட நினைப்பாக இருக்கிறதுனால அதையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. அப்போது சமுத்திரக்கனியும் இந்த வில்லன் ஒரு கட்டத்தில் வந்து படம் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து சத்யராஜ் அருண் விஜய் வந்து அவரை கூட்டின்னு வரத்துக்கு வந்து இது பண்ணும்போது தனுஷ் வந்து இவரை அடித்து அனுப்பிச்சிடுறாரு. பதிலுக்கு அவர் ஹாஸ்பிட்டல் வந்து ரிக்கவர் ஆன உடனே இவரை அடித்து இழுத்துன்னு வந்து சுட்டுறாங்க. சத்யராஜ் கூட இருப்பார். இன்னும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு தனுஷை கொண்டு போய் வெளியே போட்டுருவாங்க. ஊருக்காரங்க தேடும்போது தனுஷை வந்து அவர் இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவரை காப்பாற்றிடுவாங்க. போலீஸ் கேட்டால் இல்லை அருண் விஜய் சுடலை, சத்யராஜ் சுடலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி அவன் ஏன்னா எனக்கு விட்டு கொடுக்குறானா அப்படின்னு அருண் விஜய்க்கு கோபம் வரும் இன்னும். அதனால் திரும்பி ரிவெஞ்ச் மைண்ட் செட்லேயே அருண் விஜய் இருப்பார்.
திருப்பி இட்லி கடை நடத்தும்போது அவர் வந்து அருண் விஜய் வந்து வில்லம் போய் இட்லி கடையை எரிச்சிடுவார். அப்போ தான் அவருக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். இட்லி கடையை எரிச்சதுக்கப்புறம் அதை வந்து தனுஷ் பார்த்துட்டு அழுவான். இந்தாங்க ஹீரோயின் வந்து இந்த அருகலத்துக்கு வந்து போய் வெட்டுங்க அவங்கள அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து இந்த சோறை எழுப்பிக்கலாம், கூரையை வேஞ்சிக்கலாம், அந்த மாதிரிலாம் எதிர்த்துலாம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா அகிம்சையே பெரிய ஆயுதம் சொல்லி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் ஞாபகம் வரும். உண்மையாக அதுதானே? திருப்பி அடிக்கிறவன் வீரனா? இல்லை, அந்த அடியை தாங்கிங்கன்னு அந்த ஒரு கோ வித் ஃப்ளோ, அந்த ஃப்ளோவில் போகிறவன் தானே வீரன். சரி, ஓகே, ரைட், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தனுஷ் வந்து இது பண்ணிவிடுவார், ரிவெஞ்ச் எடுக்காமல் விட்டுருவார். அப்புறம் வந்து அவளை எதனா பண்ணணும். இப்போ ஃபோன் எரிச்சதை கூட இருந்தவர் வந்து ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு சத்யராஜ் பொண்ணுன்னு சொல்லிடுவா. உடனே வெளியே போய் அருண் விஜய் கிட்ட சண்டை, இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்ட்டு, நான் துப்பாக்கி நான் ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்து ஷூட் பண்ணி சாவதானே சாவடி அப்படின்னு அருண் விஜய். உடனே சத்யராஜ் கோவம் வந்துடும், அடிச்சிருவான். அப்பா இல்லையா, இது நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிடணும் அப்படின்வாரு. அப்புறம் வந்து புள்ள இல்லையா அருண் விஜய், அவர் எதுவும் பேச மாட்டார். அப்போ தான் அவர் திருநந்திர மைண்ட் செட்டுக்கு வருவார். உடனே அவங்க 3 பேரும் இட்லி கடைக்கு போவாங்க. அந்த டைமில் வந்து இட்லி கடையை திருப்பி பில்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, ரீபில்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. சாரி அப்படின்னு அருண் விஜய் வந்து சொல்லுவான். சத்யராஜ் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு திருப்பி அவன் ஒன்று சேர்ந்துருவாங்க. சத்யராஜ் வந்து ஹோட்டல் சாப்பிடுவாங்க. அப்புறம் அவ்வளோதான், ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை தனுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், படம் முடிஞ்சிச்சு. ஆனால் இது படமா அப்படின்னு பார்த்தா இது ஒரு காவியம். இந்த காவியம் வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு பேசப்படும். காந்தாரா மாதிரி தமிழில் இந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு பேசப்படும். அதாவது அப்பா அம்மா விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போயிருக்கிற ஆயிரக்கணக்கானவங்களுக்கு வந்து இந்த நினைவுகள்லாம் திரும்பி வரும். அதுவும் அந்த கோயிலில் குலதெய்வம் காமிக்கிறது, இந்த கோயிலில் நம்ம முன்னோருங்க தாத்தா பாட்டன் பூட்டன் முப்பாட்டன்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து எதிர்த்து அடிக்கிறவன் வீரனா, இல்லை அஹிம்சையே பெரிய ஆயுதம் அப்படின்ட்டு இது மூவ் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மற்ற சினிமாலாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது, பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது, லவ் பண்ணுறேன் அப்படின்னு பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது, குடிக்கிறது, இல்லை போதைப்பொருள் யூஸ் பண்ணுறது, இல்லை அடிதடி வெட்டு குத்து, இதெல்லாம் தான் ஹீரோயிசம் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ரியல் ஹீரோயிசம் இல்லை. தனுஷ் விட்டு கொடுத்து போகிறாரு, அதுதான் ரியல் ஹீரோயிசம். இவர் இந்த ஹீரோயிசம் விட்டு கொடுத்து போகிற ஹீரோயிசம் பண்ணதுனால என்ன பண்ணாங்க, வில்லனுங்க இவரை தேடி வந்து சாரி சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆச்சு இல்லையா. எஸ், அதுதான் ரியல் ஹீரோயிசம். சரியா, இந்த படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அனைவரும் தேட்டரில் போய் பார்க்கலாம். நன்றி. நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.